கமலாக்கு கல்யாண புரோக்கர் சந்திரையா சொன்ன விஷயத்த தன்னோட பொண்ணுகிட்ட சொல்ல போனாரு. அப்பவே கமலாக்கர் சந்திரையா கூட பேசிக்கிட்டு இருந்தத அவனே கேட்டுக்கிட்டான். அப்பா, என்னப்பா ஆச்சு? கல்யாண புரோக்கர் சந்திரையா உங்ககிட்ட என்ன சொன்னாரு? ஏன் உங்க மூஞ்சி வாடி போயிருக்கு? அது ஒண்ணு இல்லம்மா. சந்திரையா உனக்கு ஒரு நல்ல வரனை பாத்துருக்காராம். பையனுக்கு 10 ஏக்கர்ல தென்னந்தோட்டம், 20 ஏக்கர்ல மாங்காய் தோப்பு, அதுவும் இல்லாம விவசாயம் பூமி, வீடு, சொத்து பத்தெல்லாம் நல்லா இருக்கான். ஆனா என்னன்னா பையன் படிக்கலையாம். படிக்காத பையனை பத்தி உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு அதுதான் ரொம்ப கஷ்டமா முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பா, விவசாயம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். எனக்கு மாப்பிள்ளையோட படிப்பை விட அவரோட சம்ஸ்காரம் ரொம்ப முக்கியம். ஆனா எனக்கு கல்யாணத்துக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த கண்டிஷனுக்கு அவங்க ஒத்துக்கிட்டா நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். கண்டிஷன்ஸா? என்னம்மா அது? அது நான் நிறுத்தின PhD படிப்ப நான் முன்னாடி தொடங்க போறேன். அதுக்கு அவங்க எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும். 2வது கண்டிஷன், நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன். அதுக்கு அவங்க தடங்கல் சொல்லக்கூடாது. 3வது கண்டிஷன், நான் வேலைக்கு போய் அதுல வர சம்பளத்துல அஞ்சலி படிப்பு முடியற வரைக்கும் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அதுக்கும் ஒத்துக்கணும். 4வது உதவி, அஞ்சலி படிப்பெல்லாம் முடிஞ்சு அவளுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நம்ம வீட்டுக்கு நான் பண உதவிய செஞ்சுக்கிட்டு இருப்பேன். பையன் வீட்டுக்காரங்க எந்த ஒரு தடங்களும் சொல்லவே கூடாது. இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டா கண்டிப்பா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கமலாக்கரன் கமலம்மா இந்த கண்டிஷன்ஸ பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. அவனி, உனக்கு என்ன பைத்தியமாடி? கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்ளோ கண்டிஷனை போட்டா எந்த மாப்பிள்ளை வீட்ல உன்னை கல்யாணம் பண்ண ஒத்துக்குவாங்க சொல்லுடி? அவங்க பெரிய பணக்காரங்கடி. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட சம்பள காசை பிறந்த வீட்டுக்கு கொடுக்கறேன்னு ஒத்துக்குவாங்களா? ஆமாம்மா அவனி, உன்னோட நல்ல மனசு எனக்கு தெரியும். இந்த பிறந்த வீட்டுக்காக நீ கஷ்டப்படாதம்மா. உன் தங்கச்சி படிப்பு தானே, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். நீ இத பத்தியெல்லாம் யோசிக்காத. சந்தோஷமா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருமா. இல்லப்பா, எந்த காரணத்து கொண்டும் என்னோட முடிவை நான் மாத்திக்கிற மாதிரியே இல்லப்பா. வரப்போற என்னோட புருஷன் என்னோட கோரிக்கைய ஒத்துக்கணும். என் தங்கச்சி படிப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்து என் அப்பா அம்மா கஷ்டப்படுறத என்னால கண்டிப்பா பார்க்க முடியாதுப்பா. இந்த கண்டிஷனுக்கு அவங்க ஒத்துக்கிட்டா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லையா வாழ்க்கை முழுக்க உங்க கூடயே இப்படியே இருந்துடுறேன்ப்பா. வீட்டுக்குள்ள இருக்கிற அஞ்சலி அவனியோட வார்த்தையை கேட்டு வெளியே வந்தா. அக்கா, வேண்டாம்க்கா. என்னோட வாழ்க்கைக்காக உன்னோட வாழ்க்கையை நீ கெடுத்துக்காதக்கா. நீ சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக்கா. என்னால நீ கஷ்டப்படாதக்கா. இங்க பாருமா அஞ்சலி, உன்னோட படிப்பு தான் எனக்கு ரொம்பவே முக்கியம். அப்பா, சந்திரயவுக்கு போன் பண்ணி நான் சொன்ன வார்த்தைய மனசுல இருக்கிறது மொத்தத்தையும் சொல்லுங்கப்பா. கமலாக்கர் கமலம்மா அவனியோட வார்த்தைங்களை கேட்டு கண்ணீரை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுற பொண்ணான அவனிய பார்த்து கருணாகரனோட மனசு சந்தோஷத்துல கர்வப்பட்டது. அஞ்சலிக்கு அக்கா தான் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா அப்படின்னு அன்னைக்கு தெளிவா புரிஞ்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கமலாக்கரன் சந்திரயவுக்கு போன் வந்தது. ஹலோ கமலாக்கரன் ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க. உங்க பொண்ணுகிட்ட பேசுனீங்களா? உங்க பொண்ணு என்ன சொல்லிச்சு? சந்திரையா, என் பொண்ணுகிட்ட பேசுனேன். ஆனா என் பொண்ணுக்கு கல்யாணத்துல நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றா. கண்டிஷனா? என்ன அது? சொல்லுங்க கேக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் PhD படிக்கணுமாமா. PhD பண்ணி வேலைக்கு போய் தங்கச்சியோட கல்யாணம் படிப்பு முடியற வரைக்கும் வீட்டுக்கு காசு அனுப்பணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காருங்க எதுவுமே சொல்லக்கூடாதாமா. இதுதாங்க ஐயா என் பொண்ணோட கண்டிஷனு. என்ன கமலாக்கரன் ஐயா, இந்த காலத்துல இந்த மாதிரி கண்டிஷனை யாராவது போடுவாங்களா? மாப்பிள்ளை வீட்டுக்காருங்க பெரிய பணக்காரங்க. உங்க பொண்ணு போடுற கண்டிஷனுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா சொல்லுங்க பாக்கலாம்? வேண்டான்னு சொல்லுவாங்க. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா என் பொண்ணு ரொம்ப அடம் பிடிக்கிறாளே. சரிங்க கமலாக்கரன் ஐயா, இத பத்தி போன்ல எல்லாம் பேசினா சரிப்பட்டு வராது. ஒரு தடவை நேர்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பேசினாதான் சரியாவும். நீங்களே இந்த விஷயத்த பத்தி மாப்பிள்ளை வீட்டுல பேசுறீங்களேன், என்ன சொல்றாங்கன்னு பாத்துரலாம். சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிரலாம். நாளைக்கு அவங்கள எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. சுரேஷ் வயலுக்கு போலாம் அப்படின்னு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது மண்டோதரி சோஃபா மேல உக்காந்து இருந்தாங்க. அப்போ
சந்திரையா மண்டோதரிக்கு ஃபோன் பண்ணாரு. சொல்லுங்க சந்திரையா, என்ன விஷயம்? மண்டோதரி அம்மா, நம்ம சுரேஷுக்கு பக்கத்து ஊர்லயே ஒரு பொண்ண பார்த்திருக்கேன். பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம கமலாக்கரனோட பொண்ணு தான். பெரிய பொண்ணு, பிஜி வரைக்கும் படிச்சிருக்கா. அதுவும் இல்லாம ரொம்ப சம்ஸ்காரமான பொண்ணு. உண்மையா சந்திரையா? அந்த பொண்ணுக்கு நம்ம பையனை பிடிச்சிருக்கா? எங்க குடும்பத்தை பத்தி சொன்னீங்களா? அவங்களுக்கு சம்மதம் தானே? பையன் படிக்கலன்னு அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு அபியந்தரமும் இல்லையா. ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் கண்டிஷன் சொல்லுது. அதுக்கு ஒத்துக்கிட்டாதான் கல்யாணமாமா. கண்டிஷனா? என்ன அந்த கண்டிஷனு? மண்டோதரி அம்மா, இத பத்தி போன்ல எல்லாம் பேசினா சரிப்பட்டு வராது. நாளைக்கு அவங்க வீட்டுக்கு நேரா போய் பேசினா சரி வரும்னு நினைக்கிறேன். அதனால நாளைக்கு நம்ம எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போலாம். சரிங்க சந்திரையா, நீங்க சொன்ன மாதிரியே செய்யலாம் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு, ஏங்க, நம்ம பையனுக்கு சந்திரையா ஒரு சம்பந்தத்தை பார்த்திருக்காங்களாம். பொண்ணு நல்ல படிச்ச பொண்ணா, ஆனா அவளுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்காமா. நம்ம பையன் படிக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்றாங்கன்னா அவங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் தான். என்னவோ மம்மி, இந்த காலத்துல கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டிஷன்ஸ் போடுறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப திமிரு போல. சரி, எதுக்கும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாமே. இந்து மனசுக்குள்ள எதுவுமே வச்சுக்காம முன்னாடியே சொல்றாங்கல்ல, அவங்க தான் ரொம்ப நல்லவங்க. மூடி மறைக்கிறவங்க தான் ரொம்ப கெட்டவங்க. மறுநாள் காலையில கமலாக்கரன் வீட்டுக்கு மாணிக்கம், மண்டோதரி, சுரேஷ், சிந்து 4 பேரு வந்தாங்க. கமலாக்கரன் கமலம்மா அவங்களுக்கு ரொம்ப கௌரவத்தை கொடுத்து வீட்டுக்குள்ள வர சொன்னாங்க. வாங்க வாங்க மாணிக்கம் ஐயா, முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. எங்க வீடு ரொம்ப சின்னது, உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் மன்னிச்சிடுங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல கமலாக்கரன் ஐயா, வீடு சின்னதா இருந்தாலும் உங்க மனசு ரொம்ப பெருசாச்சே. எல்லாரும் வந்து உக்காந்ததுக்கு அப்புறம் கமலாக்கரன் வீட்டுக்குள்ள போய் அவனிய கூப்பிட்டாரு. அவனியும் அப்பாவோட வார்த்தையை கேட்டு நல்ல ரெடி ஆகி வந்து உக்காந்தா. அவ வந்து உக்காந்த உடனே அவளோட சம்ஸ்காரத்தை சுரேஷ் கவனிச்சு பார்த்தான். மாணிக்கம் ஐயா, மண்டோதரி அம்மா, நீங்க பொண்ண பாத்தீங்கல்ல, இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாமா? கமலாக்கரன் ஐயா, உங்க பொண்ணு மனசுல இருக்கிற கண்டிஷனை சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவனி உன் மனசுல என்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நேரா சொல்லிடுமா. அவனி எல்லாரும் முன்னாடியும் தலை தூக்கி தைரியமா அவ மனசுல இருக்கிறத சொல்ல ஆரம்பிச்சா. எல்லாருக்கும் வணக்கங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நான் சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்கேன். நான் நிறுத்தின என்னோட PhD படிப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் தொடரணும். அதுக்கு நீங்க எல்லாம் சம்மதத்தை கொடுக்கணும். 2வது, நான் வேலைக்கு போவேன். ஒரு புருஷனா சுரேஷ் அதுக்கு வேண்டான்னு சொல்லக்கூடாது. 3வது, என் தங்கச்சியோட படிப்பு முடிஞ்சு அவ வேலைக்கு போற வரைக்கும் என்னோட சம்பள காசுல கொஞ்சம் என் வீட்டுக்கு அனுப்பணும். 4வது, என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் என் பிறந்த வீட்டுக்கு நான் கொஞ்சம் உதவி செய்யணும். என் சம்பளத்தை என் பிறந்த வீட்டுக்கு கொடுப்பேன் நானு. உங்க குடும்பத்துல இருந்து எந்த ஒரு தடங்களும் இருக்க கூடாது. இதுதாங்க என்னோட கண்டிஷன்ஸ். அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே மௌனமா இருந்தாங்க. மண்டோதரிக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. சிந்து எதுவுமே பேசாம மௌனமா இருந்தா. மாணிக்கம் கூட என்ன பேசுறதுன்னு தெரியாம நின்னாரு. சுரேஷ் மட்டும் அவனைய ரொம்ப கௌரவத்தோட ஒரு பார்வைய பார்த்தான். என்னம்மா, கல்யாணம் அப்படிங்கிறது 2 குடும்பம் கலந்தது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சம்பாதிக்கிற காசு மொத்தமும் உன் வீட்டுக்கே கொடுத்தனா உன் அத்தை வீடு மேல உனக்கு கடமை இல்லையா? எங்க வீட்ல சொத்து பணத்துக்கு எந்த குறைச்சலும் இல்ல. ஆனா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறது புதுசாதான் இருக்கு. இங்க பாருங்க அவனி, உங்க மனசுல இருக்கிறத நீங்க நல்லா சொன்னீங்க. இந்த காலத்துல டைமண்ட் நெக்லஸ், காரு, அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போகணும், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும். ஆனா நீங்க படிக்கணும், படிப்பு மேல உங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட், உங்க வீட நீங்க நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறது நான் இப்பதான் புதுசா பாக்குறேன். தாம் பத்தி மட்டுமே யோசிக்கிற இந்த காலத்துல பிறந்த வீட்டை பத்தி தங்கச்சி பத்தி யோசிக்கிற உங்க மேல எனக்கு உண்மையிலேயே சொல்ல போனா ரொம்ப கௌரவமா இருக்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உங்க கண்டிஷன்ஸ் எல்லாம் எனக்கு ஓகே தான். சுரேஷோட வார்த்தையை கேட்டு அவனி ஆச்சரியத்தோட சுரேஷ பார்த்தா. அவ கண்ணுல ஆனந்த கண்ணீர். ரொம்ப நன்றி சுரேஷ், என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க கூட ரொம்ப பெரியவங்க. நல்லா படிச்சு பட்டணத்துல போய் வேலை செய்யணும் அப்படின்னு யோசிக்கிற ஆம்பளை பசங்க தான் அதிகம். ஆனா நீங்க மட்டும் பூமிய நம்பி விவசாயியா இருக்கீங்க. ஒரு விவசாயிய சாப்பாடு போடுற கடவுள் அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க தெரியுமா?
அவனி அப்படி சொன்ன உடனே ஹால்ல உக்காந்தவங்க எல்லாம் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. யாருகிட்டயுமே அதுக்கேத்த பதில் இல்ல. விவசாயம் அப்படிங்கிறது சாதாரணமானது இல்ல. மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணி விவசாயம் செய்யறது. விவசாயி மட்டும்தான் இந்த உலகத்துக்கு சாப்பாடு போடுறவரு. பசிய தீர்க்கிறவங்க கடவுளுக்கு சமானம். அதனாலதான் விவசாயிய அன்னதாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைய கேட்டு மாணிக்கம் கர்வத்தோட கை தட்டினாரு. சந்திரையா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நீ ரொம்ப நல்லா சொன்னம்மா. என் பையன் விவசாயம் செய்யும் போது இந்த ஊரே சிரிச்சது. ஆனா நீ மட்டும் அவனோட வேலைய ரொம்ப கௌரவிச்சு சொல்லிருக்க. அவனிய அவரு புகழ்ந்துகிட்டு இருக்கும்போது மண்டோதரி மனசுக்குள்ள என்ன சொல்றதுன்னே தெரியல. சிந்து கூட அவனிய கோவமா பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா வெளியே எதுவுமே சொல்லாம மௌனமா இருந்தா. கமலாக்கரையா, உங்க பொண்ணு ரொம்ப நல்லா பேசினா. ஆனா நாங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் கலந்து பேசி எங்க முடிவை உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம். சரிங்கம்மா, நீங்க என்ன சொன்னாலும் எங்களுக்கு சம்மதம்தான். இப்படி மாணிக்கத்தோட குடும்பம் அங்கிருந்து கிளம்புறோம் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி வந்தாங்க. வீட்டுக்கு வந்து மண்டோதரி, மாணிக்கம், சுரேஷ், சிந்து எல்லாரும் உக்காந்து இருந்தாங்க. ஏங்க, எனக்கு அந்த பொண்ண பிடிக்கவே இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்ளோ கண்டிஷன் போடுற பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு கண்டிஷன் போடுவா? ஆமாப்பா, அந்த பொண்ணு ரொம்ப தான் பேசுறான். அண்ணனுக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் கூட செட் ஆக மாட்டா. சிந்து, நீங்க எல்லாருமே தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அவளுக்காக எதுவுமே கேட்கலையே. அவளோட அப்பா அம்மா தங்கச்சிக்காக தானே கேட்டா. அவ்வளோ பொறுப்பா இருக்கிற பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம குடும்பத்தையும் ரொம்ப பொறுப்பாவே பாத்துக்குவா. மண்டோதரி, சுரேஷ் சொல்றது சரிதான். அந்த பொண்ணு அவ்வளோ நல்ல பொண்ணு. அவ்வளோ சம்ஸ்காரமான பொண்ண நம்ம வீட்டுக்கு வேண்டான்னு சொல்றது எனக்கு என்னவோ மனசுக்கு ஒத்துக்கல. நம்ம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாம். நம்ம சுரேஷோட சந்தோஷம்தான் நம்மளுக்கும் ரொம்ப முக்கியம். மண்டோதரி மாணிக்கத்தோட வார்த்தையை கேட்டு தன்னோட பையன் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் மண்டோதரி கமலாக்கரனுக்கு போன் பண்ணா. ஹலோ, வணக்கங்கம்மா. கமலாக்கர அண்ணன், எங்க வீட்டுக்கு வந்து நாங்க எல்லாரும் கலந்து பேசிட்டோம். எங்க எல்லாருக்கும் உங்க பொண்ணு அவனையே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளோட கண்டிஷனுக்கு நாங்க எல்லாரும் ஒத்துக்கிறோம். கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். அந்த வார்த்தையை கேட்ட உடனே கமலாக்கரன் கண்ணுல ஆனந்த கண்ணீர். அங்கே உக்காந்துருந்த அஞ்சலி, கமலம்மா அவரோட சந்தோஷத்தை பார்த்து அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப சந்தோஷங்கம்மா. என் பொண்ணு உங்க வீட்டு மருமகளை வர்றது எங்க அதிர்ஷ்டம். மண்டோதரி அப்படி சொன்ன உடனே அவனி வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மண்டோதரி அவனியோட கண்டிஷனை உண்மையா ஒத்துக்கிறாங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் மண்டோதரி சிந்து செய்யற வேலைய அவனி எப்படி சமாளிக்க போறா? இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் தெரியணும்னா அடுத்து வர எபிசோட பாருங்க.